வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 9ல விஜேஎஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக கேப்டன்சி பற்றி கேட்பாரு. ஆனால் இப்போ வந்து ஒரு டாஸ்க் ஒன்று வைக்கிறாரு. 50 நாள் ஆயிடுச்சு. நமக்கு இப்போ இன்னும் டாப் 5 யாரு இல்லை, டாப் 5லாம் விடுங்க, டைட்டில் வின்னர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியல. அந்த அளவுக்கு தான் இங்கே எபிசோட் போயிட்டு இருக்கு. ஸோ உள்ளே வந்து கேட்குறாரு, இந்த 50 நாள் ஆயிடுச்சு, இந்த டிக்கெட் எப்பயோ ஊர் வந்து சேர்ந்துருக்கணும் அப்படின்னு நினைக்கிற கண்டஸ்டன்ட் யாரு அப்படின்னு கேட்டால் இங்கே வந்து பிரஜன், அரோரா, சுபிக்ஷா, வியனா எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரம்யா ரம்யான்றாங்க. வெளியவும் ஆடியன்ஸ் நிறைய பேர் ரம்யா ரம்யான்னு சொல்கிறோம். அன்அஃபிஷியலில் பார்க்கும்போது ஓட்டில் லீஸ்ட்டில் இருக்கிறாங்க. நம்ம கம்யூனிட்டி டேப்லேயும் வந்து ரம்யா போவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க போகவே மாட்டேன்றாங்க. எப்பவும் சொல்கிற மாதிரி தான் சந்திரமுகி படத்தில் ஒரு பாம்பு வரும்ல, அது பாம்பு எதுக்கு இருக்குது உள்ள அப்படின்னு தெரியாது. படம் முடிஞ்சு கடைசியில் தான் பார்த்தீங்கன்னா அது வீட்டை விட்டே போகும். அந்த மாதிரி தான் ரம்யா எதுக்கு இருக்கிறாங்கன்னு தெரில. வியனா சொல்லும் போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் சைலண்டாக இருந்துட்டு ஓப்பன் அப் ஆவாங்க சார், இவங்க ஓப்பன் அப் ஆகிட்டு சைலண்ட் ஆகிட்டாங்க சார் அப்படின்றாங்க. அவங்க ஓப்பன் அப்புங்கிறதே வந்து கத்துறது தான். நான் வெளியில் பெரிய ரவுடியாக்கும், பாம்பேல நான் என்ன பண்ணுறது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேசுவாங்க. என்ன மாதிரி ஒரு கேவலமான பொண்ணு இந்த ஊர்லேயே கிடையாது, உலகத்திலே கிடையாது அப்படின்னு சொன்னவங்க அவங்க. ஸோ ஆனாலும் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறாங்க பாருங்களேன், எதுக்கு இருக்கிறாங்கன்னே தெரில. அந்த அன்பு கேங்கில் ஒரு முக்கியமான சேவை செய்ய ஒரு ஆளாக வந்து இவங்க இருக்கிறாங்க. முக்கியமாக இந்த டீ பஞ்சாயத்தில் கூட பாருங்க, இவங்களுக்கு தான் குறும்படம் போட்டிருக்கணும். ஏன்னா கபோர்டுக்கு அடியில் வந்து டீயை ஒளிச்சு வச்சு குடிக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க இவங்க. அதே போல் வந்து கனியக்காக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவாங்க. நான் கனியக்கா ராஜமாதாவை கவனிச்சிட்டா, ராஜமாதா அந்த கேங்கில் இருந்துட்டா, அண்ணன் சபரி, ராஜமாதா, எஃப்ஜே தம்பி, எஃப்ஜே தம்பின்னு சொல்கிறதான்னு தெரில, நடுவில் கூட ஏதோ ஒரு ட்ராக் ஒன்று ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுல. ஸோ அந்த கேங்கில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஓட்டிக்கிட்டே போயிட்டே இருக்கிறாங்க. இன்னும் போவாங்க போல இருக்குது. அடுத்த வாரம் கூட இவங்க போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ருதீன் கெமியை சொல்ல, கெமி கம்ருதீனை சொல்கிறாங்க, மாற்றி மாற்றி சொல்லிக்கிறாங்க. இந்த பக்கம் சபரி வந்து பார்வதியை சொல்லிட்டுருக்காரு. இவரை என்ன சொல்கிறது, அந்த போன வாரம் அது பஞ்சாயத்து, இவர் இன்னும் அந்த அடி வாங்கினார்ல, எல்லாரும் முன்னாடி உட்காந்து அழுதார்ல, அதுலேருந்து வெளியே வரல போல இருக்குது. சபரி இன்னும் அங்கேயே நிற்கிறாரு. சீக்கிரம் வாப்பா, எஃப்ஜேவே அடுத்து போயிட்டான் பாரு, எதிரியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டான் பாரு. எஃப்ஜே விக்ரம் 2 பேரும் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரான்னு சொல்கிறாங்க. இதில் விக்ரம் ஒரு இந்த மொக்க பிளேடு ஒரு விளக்கம் கொடுக்குது பாருங்க. கண்டஸ்டண்ட்டை வெறுப்பேற்றுறதுக்கும் பிக் பாஸை மதிக்காமல் போகிறதுக்கும் இது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் தெரியல. இவங்கெல்லாம் எப்படி இந்த வீட்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு புரியவே இல்லை அப்படிங்கிறாருல. அடங்கப்பா, இவர் யார் தெரியுமா? இவர் டேய், மக்கள் எல்லாத்தையும் அவ்வளோ சீக்கிரம் மறந்துடுவாங்களா? அந்த சீக்ரெட் டாஸ்க்னு ஒன்று கொடுத்தாங்கல்ல சாண்ட்ராக்கு, இப்போ அதை ரிவீல் பண்ணதும் அண்ணன் என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டார். அங்கே வந்து சாண்ட்ராவே ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் போட்டாங்க. வந்து எல்லார்கிட்டையும் போய் சாரி சொல்லிட்டு இருந்தாங்க, திவாகர் கிட்ட, வியனா கிட்ட, இங்கெல்லாம். அப்படியே இவங்ககிட்டயும் ஒரு சாரி கேட்டு வைப்போம். ஏன்னா இவன் லிஸ்ட்லேயே கிடையாது, செக்கு வந்து அங்கே தான் வச்சோம், இவனா வாண்டடா வந்து வண்டியில் ஏறினான், சரி அழுதானே, அதனால போய் ஒரு சாரியை கேட்பேன்னு சொல்லிட்டு கிட்ட போனா, என் பக்கத்தில் வராதிங்க சாண்ட்ரா, வேணாம், எனக்கு மென்டல் ஹெல்த்து, என் வேலை, என்னுடைய அந்த பதவி, ஸ்டாரு, எங்கள் வீட்டில் இருக்கவங்க நிம்மதி எல்லாமே போச்சுங்க, நான் அழுதுனேங்க, அப்பயாவது சொல்லியிருக்கலாம்லங்க, சீக்ரெட் டாஸ்க்னு காதில் வந்து சொல்லியிருக்கலாம்லங்க. இவன் வந்து வித்தியாசம் தெரிலங்கிறான். கண்டஸ்டண்ட்டை கலாய்க்கிறதுக்கும் பிக் பாஸை மதிக்காமல் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரிலங்கிறான். ஆனால் இவருக்கு சீக்ரெட் டாஸ்க்னா என்னன்னு தெரியல. சீக்ரெட் டாஸ்க்னா வந்து காதில் சொல்லணும், சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொன்ன ஆள் இவன். இந்த மொக்க பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாண்ட்ராவை சொல்லிட்டு இருக்கிற. அப்படி சாண்ட்ராலாம் பயங்கரமாக இருக்கிறாங்க. நேற்று அடி வாங்கினாங்களா அவங்க பண்ண சம்பவத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள தான் போட்டு பொழந்துருக்கணும் ஹெவியா. ஆனால் விஜேஎஸ் நடனா சிரிக்காதீங்க சாண்ட்ரா, கடுப்பா இருக்கு சாண்ட்ரா, நல்லா இல்லை சாண்ட்ரா அப்படின்னு சொன்னாரா. அதுக்கப்புறமா கண்ணை மூட சொல்றதுக்கு நீங்க யாருங்க அப்படின்லாம் சொன்னாரா. அவ்வளோதான். மற்றபடி அடி ஊழ்ந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே திவ்யாவுக்கு என்ன வெளியே வந்துடுறியாம்மா, இங்கேயே சொல்லியிருந்தா இப்படியே அமுச்சு விட்டுருப்பில்ல, டிசிப்ளின் இல்லை, டெக்கோரம் இல்லை, வக்கு இல்லை, என்னென்னவோ கேட்டாருன்னு வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே பிரஜன் கிட்ட வந்தார். பிரஜனை போட்டு போலன்னு பொழந்தார். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பார்வதி மேலே ஒரு கேஸ் எழுதினார். எல்லாத்துக்கும் காரணம் 2 பேரும் ஏற்றி விடுறது நீதான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் இது இத்தனை பேரும் சேர்த்தாலும் பிரஜனை விட அதிகமாக வார்த்தையை விட்டது வந்து சாண்ட்ரா. ஆனால் சாண்ட்ரா பாருங்க, பஞ்சாயத்துலேயே சிக்காமல் தப்பிச்சிட்டாங்க. அவங்க இன்னும் தப்பிச்சிருவாங்க, ட்ராமா பண்ணிகிட்டே போயிடுவாங்க. அவங்கள வந்து இந்த மொக்க பிளேடு வந்து சொல்லிட்டு இருக்கு, அவங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியலன்னையோ, அவங்களுக்கு ஹோஸ்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நல்லா தெரிஞ்சிருக்கியா, மக்கள்கிட்ட தான் மாட்டிக்கிறாங்க. ஆனால் ஹோஸ்ட்டை வந்து சிறப்பாக ஹேண்டில் பண்ணிட்டு அப்படியே நழுவி எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்போ வந்து ஃபிக்ஸ் ஆகிறாரு. இதுவரை பார்வதி வெர்சஸ் விக்கல்ஸ் அந்த மொக்க பிளேடு அப்படின்னு இருந்துச்சா, அங்கேயே பார்வதி கிட்டே பார்த்தீங்கன்னா இவரால் தாக்கு பிடிக்க முடியல. அவங்க வச்ச பேர் வக்ரம் அதெல்லாம் வச்சு ட்ரிகர் பண்ணி விட்டு பானப்பத்திரம் ஓனாண்டி அப்படின்லாம் சொல்லி
ஓகே பாரு ஓகே பாரு அப்படின்னு கத்திட்டு இருந்தாரு. வந்துட்ட பாரு அப்படின்னு. இப்ப சாண்ட்ரா கிட்டலாம் போனா கீழ்ச்சி விட்டுருவாங்க. இது வந்து டபுள் ட்ரிபிள் பார்வதியா இருக்கிறாங்க. அவங்க 10 மடங்கு கூட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால சம்பவம் செஞ்சு விட்டுட்டு போறாங்க. அங்க வந்து என்ன கத்த போகுதுன்னு தெரியல. இவர் வந்து இந்த பக்கம் டாஸ்க்கு தானாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லுவாரு. இந்த பக்கம் வந்து இப்படி இடிப்பேன் அப்படி அடிப்பேன், மேன் ஹேண்டில் பண்ண வேண்டியது தானே அப்படின்னுவாரு. இந்த மொக்க பிளேட் வந்து இப்படி எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு டாஸ்க்கும் தெரியல. இல்லை அங்க வந்து ஒரு கேமு, இங்க வேற கேமு இப்படி சொல்லிட்டு டபுள் கேம் ஆடுற இந்த மொக்க பிளேடு இவர் வந்து சொல்லிட்டு இருக்கிற அப்படி. இங்க வந்து அவங்களுக்கு எதுவுமே தெரிலன்னு, உன்னை எப்படி ஹேண்டில் பண்ண கூட நல்லா தெரியும்பா, அவங்களுக்கு வச்சு செஞ்சிட போறாங்க, பார்த்துப்பா, கொஞ்சம் ஓரமா சுதானமா இருப்பா, உன் பஞ்சாயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பிரஜனோட மட்டும் வச்சுக்கப்பா, அந்த பேப்பர் ரவுடியோட. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தோம்ல, பேப்பர் ரவுடிக்கும் இவருக்குமான அந்த பஞ்சாயத்துல கூட சாண்ட்ரா வந்து கேட்பாங்க, நீங்க இது மாதிரி பிக் பாஸ் பார்த்தது இல்லையா அப்படின்னு. நானாங்க நீங்க நல்லா பார்த்துட்டு வந்தா ஆனீங்களே, சூப்பரா கேமு நல்லா ஆனீங்களேன்னு சொல்லிட்டு நக்கலா சொல்லியிருப்பா. அப்படி அதுக்கு வந்து என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்ததும், எனக்கு வாய் இல்லைங்க, பிரச்சனைங்க வாயில்ல அப்படின்னு சொல்ல, அவங்க வந்து வாயில பிரச்சனையா, அதுதான் அந்த புத்தி அந்த அறிவு இருந்தா போதும், உனக்கு வாயில தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்க டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்கிறாங்க மார்க் பண்ணி. ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா இவர் பொங்கவே இல்லை. அந்த பக்கம் சாண்ட்ராவை பார்த்தாவே இவர் பம்புறாரு. பார்வதி கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காரு, பார்வதி நீயே பரவாயில்ல பார்வதி, அங்கெல்லாம் வாய்ப்பே இல்லை பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு பயம் இருக்குல்ல, அப்புறம் ஏன் போய் இங்க வந்து சீண்டி விட்டுருக்குற. ஸோ போயிட்டு நேற்று அடிச்சாங்கல்ல, அதான் ஒரு வாய்ப்பு. இவர் ஆல்ரெடி சொன்னோம், போய் வெளியே ஓரமாக உட்காந்து போய் எழுதாருல, அப்போ கூட பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் எனக்காக பேசினாரு அப்படின்னு. அதுவே புரியல இதுக்கு. பிக் பாஸ் வந்து அந்த டீம்ல யாரை வந்து வேணா நாமினேட் பண்ணியிருந்தாலும், ஏன்னா பெஸ்ட் வாங்கின டீம், இப்போ கேப்டன்சியில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிற டீம் அவங்க, அதில் யார் நாமினேட் பண்ணியிருந்தாலும் வியனா வந்து ஒஸ்ட்ன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லியிருப்பாரு. அவங்க வந்து பெஸ்ட்டுக்கு நாமினேட் ஆகிருக்கிறாங்க, அதனால வந்து நீங்கள் அவங்க ஒஸ்ட்ன்னு சொல்ல முடியாது அப்படின்னு. அப்படி இருக்கும்போது பிக் பாஸ் எனக்காக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா உட்காந்து அழுதுட்டு இருந்தான். இவன் வந்து சொல்றான் வித்தியாசம், இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் புரியல அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் காமெடியா இருக்கு. எங்க அப்பா முன்னாடி போய் அழ வச்சிட்டீங்களேங்க. எங்க வீட்ல எல்லாம் வந்து எங்களை வந்து என்னை பார்த்து அதான் எப்படி வளர்த்து வச்சிருக்க பாரு பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவை கேட்டிருப்பாரு. எங்க வீட்டுக்காரர் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் சொல்லியிருப்பாங்க. என் டீமே என்னை கலாய்ப்பானுங்க, அதுதாங்க என்னால் தாங்க முடியல அப்படின்லாம் அப்பா சொல்லிட்டு இருந்தா. அப்படி அதுக்கு அப்புறமா கூட போயிட்டு சரி ஓகேங்க பரவாயில்லைங்க அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் சபரி வந்து பாராட்டிட்டு இருந்தா அப்படி, சீக்ரெட் டாஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் திவாகர் கூட சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப சூப்பரா பண்ணீங்கக்கா அப்படின்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. இப்போ நம்ம பாராட்டலாம் தப்பாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் இவர் போய் பாராட்டுறதுக்கே போனா. அப்படி ஓகேங்க பரவாயில்லைங்க டாஸ்க்கு தானேங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்லிட்டு இருக்கிற அப்படி வித்தியாசம் தெரியல அப்படின்னு சொல்லி சிக்கினாரு. இந்த பானப்பத்திர ஓனாண்டி இங்கேயே பார்த்தீங்கன்னா வக்கரம் பானப்பத்திர ஓனாண்டிலாம் சொல்லுவாங்க. அவங்க வந்து ஏற்கனவே பைத்தியன்னு வேற சொல்லியிருக்கிறாங்க. இவ அதெல்லாம் வந்து கேட்கவே இல்லை சாண்ட்ரா கிட்ட. இதே ஆளை தானே சொன்னாங்க விக்ரம. இங்க வந்து ஒரு நாள் சவால் வேற விட்டுருக்குறாங்க, அதை வேற மறந்துட்டோம்ல. இங்க வந்து டேய் நீ வந்து ஒரு நாள் ஒரு லைஃப்லே மறக்க முடியாத ஒரு நாள் வருண்டா, இங்க வருண்டா கண்டிப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. செஞ்சிட போறாங்கப்பா, அவங்க பெரிய வில்லியா இருக்கிறாங்கப்பா அப்படின்னு தான் சொல்லணும். சிக்கினாரு விக்ரம் இந்த சம்பவத்துல. இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.